இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த சத்தத்தின் மூலமாக உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது எல்லாம் சாத்தியமாகும். இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அற்புதத்தை எதிர்பாருங்கள். அற்புதத்திற்கு மாறாக, அதிசயத்திற்கு மாறாக காரியங்களை யோசிக்கும்படி நம்முடைய மனது சொல்லும். ஆனால் நிஜம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்துகிறவராக இருக்கிறார். அவர் இருக்கும் இடத்தில் அற்புதங்கள் இருக்கிறது. அவர் இருக்கும் இடத்தில் சுகம் இருக்கிறது. அவர் இருக்கும் இடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது. அதை நம்புவதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனம் பல நேரங்களில் ஒத்துழைக்காது. ஆனால் அதன் மத்தியிலையும் தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் பேசும். அந்த வார்த்தை நாம் நம்பும்படிக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்தும், விசுவாசத்தை அதிகப்படுத்தும். மத்தேயு 14:25 இப்படி படிக்கிறோம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஒரு கடலில் நீந்த முடியும், ஆனால் நடக்க முடியாது. அதுதான் தண்ணீரின் தன்மை, அதுதான் கடலின் தன்மை. ரொம்ப ஆழத்தில் மூழ்க செய்யும் தன்மையை கொண்ட தண்ணீர்களை கால் தடம் பதியும் தரையாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையிலும் தண்ணீர்கள் தடமாகும். தன்மைகளை தகர்க்கிறவர் உங்களோடு இருக்கிறதுனால எவ்வளவு ஆழமான தண்ணீர்களாக இருந்தாலும், எவ்வளவு இருளான தண்ணீராக இருந்தாலும் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் தடமாக மாறும். இயேசு கடலின் மேல் நடந்தார். உங்களையும் கடலின் மேல் நடக்க வைப்பார். உங்களுடைய சூழ்நிலை நடுக்கடலில் உள்ள அனுபவம் போல இருக்கலாம். நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் தண்ணீரையும் கண்ணீரையும் தவிர வேற ஒன்றையும் காண முடியவில்லைன்னு நினைக்கலாம். அது ஒரு 4ஆம் ஜாமமாக இருக்கலாம். 4ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது காரிருள், பிட்ச் டார்க்காக சூழ்நிலைகள் இருக்கலாம். நிசப்தமான சூழ்நிலை, யாரும் பக்கத்தில் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லா தன்மைகளையும் தகர்ப்பவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கும் தண்ணீர்கள் எல்லாம் நீங்கள் நடக்கப் போகிற தடமாக மாறப்போகிறது. ஆகவே தண்ணீரை கண்டு, கடலை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். காற்றை கண்டு, அலைகளை கண்டு நீங்கள் ஒரு நாளும் அலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். எழும்பி நடப்பதற்கு தயாராகுங்கள். தண்ணீர்கள் எல்லாம் தடமாக மாறும். தன்மைகளை தகர்ப்பவர் இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். எங்கே பாதை இல்லை, எங்கு தடம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல தடங்கள் எல்லாம் போட முடியாது, பாதைகளை எல்லாம் உருவாக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்காக பாதைகளாக மாறும், தடங்களாக மாறும். இன்றைக்கும் தண்ணீர்கள் தடமாக மாறும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்கள்.